அரிசி விலை மீண்டும் அதிகரிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் விசேட சலுகைகள் மீள் பரிசீலனை. போதைப் பொருட்களுடன் கைதான 11 கடற்தொழிலாளர்கள். யாழில் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவில் கடுமையான பனிப்பொழிவு. அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் நிர்ணயித்திருந்த போதிலும் நாடு சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகளின் மொத்த விலையை உயர்த்தியுள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி 1 கிலோ நாட்டு அரிசியின் மொத்த விலை 255 ரூபாவாகவும், சம்பா அரிசியின் விலை 260 ரூபாவாகவும், கீரி சம்பாவின் விலை 275 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த விலையில் தேவையான அளவு அரிசியை பெற்றுக்கொள்ள வங்கியில் பணம் செலுத்துமாறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வியாபாரிக்கு அறிவித்துள்ளனர். அந்த விலையில் தேவையான அளவு அரிசியை பெற்றுக்கொள்ள வங்கியில் பணம் செலுத்துமாறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சந்தையில் 1 கிலோ நாட்டு அரிசியின் கட்டுப்பாட்டு விலை ரூபாய் 220 சம்பா ரூபாய் 230 கீரி சம்பா ரூபாய் 260 விற்பனை செய்ய நுகர்வோர் சேவை அதிகார சபை சுற்று நிருபங்கள் வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள் பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்வதற்காக உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KD சித்ரசிறி தலைமையில் குழுவொன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. இதற்கமைய இந்த குழுவின் அறிக்கை நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையினரால் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்திய கடற்பரப்பில் வைத்து கடந்த 25ஆம் திகதி படகொன்றில் 400 கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருளை கடத்திய நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் போதைப் பொருள் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு படகும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினர் கடந்த 29ஆம் திகதி இலங்கை கடற்படையினரால் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெள்ள அனர்த்தத்தின் பின்பு எலிக்காய்ச்சல் பரவும் ஆபத்து இருப்பதால் மக்கள் விழிப்பாக செயற்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மை நாட்களாக நிகழ்ந்த வெள்ள அனர்த்தத்தினால் பெருமளவானோர் பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் வெள்ள நீரில் பயணம் செய்திருந்தனர். வெள்ள நீரில் கலந்துள்ள எலியின் சிறுநீர் மற்றும் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு குறித்த நோய் ஏற்படுகிறது. எனவே கடுமையான காய்ச்சல் மற்றும் கால்வலி, கண் சிவப்பு போன்ற அறிகுறி காணப்பட்டால் மருத்துவ உதவியை பெற்று எலிக்காய்ச்சலில் இருந்து பாதுகாக்குமாறு வைத்தியர் வினோதன் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தமக்கு மதிய உணவினை வழங்குவதில் கிராம உத்தியோகத்தர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி யாழ் வடமராட்சி கட்கோவளம் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக நலன்புரி நிலையத்தில் தங்கியிருக்கும் நிலையில் கிராம உத்தியோகத்தர் வேண்டுமென்றே தம்மை புறக்கணித்து தமக்கு பகல் உணவை வழங்கவில்லை என்று கட்கோவளம் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்ற கிராம உத்தியோகத்தரின் முறைப்பாட்டிற்கு அமைய போலீசாரால் நேற்று 2 கைது செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பருத்தித்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர். இதனிடையே இது தொடர்பில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளரிடம் வினவிய போது விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்படுவதுடன் உரிய நடவடிக்கையும் இதற்கு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமான முறையில் கார் ஒன்றினை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவியை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நேற்று நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மிரிஹான அம்புக்தெனிய பிரதேசத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கு சொந்தமான 3 மாடி வீடொன்றிலிருந்து பதிவு செய்யப்படாத லெக்சஸ் ரக கார் ஒன்றினை மிரிஹான போலீசார் அண்மையில் கண்டுபிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன், ஓகியோ, மிக்சிகன் உள்ளிட்ட மாகாணங்களில் 61 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மாதத்தில் இருந்து குளிர்காலம் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த நாட்டின் மேற்கு மாகாணங்களான வாஷிங்டன், பென்சில்வேனியா உள்ளிட்ட பல இடங்களில் வழக்கத்தை விடவும் அதிகமான குளிர் வீசி பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பனித்துகள்கள் வீதியில் மற்றும் ரயில் தண்டவாளங்களை மூடியுள்ளதால் பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த இரு பிரிவினர் இடையே நீண்ட காலமாக மோதல் நீடித்து வருகிறது. கடந்த மாதம் 21ஆம் திகதியில் குர்ரம் மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் சென்ற வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 57 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இரு பிரிவினருக்கும் இடையே பயங்கர மோதல் நீடித்தது. இதில் 130 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயமடைந்துள்ளனர். மாகாண அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சிரியாவின் 2வது பெரிய நகரான அலப்போவை மேற்கத்திய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். அதையடுத்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சிரியா விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. போரில் அரசு படையினருக்கு பலம் சேர்ப்பதற்காக ஈராக்கிலிருந்து ஈரான் ஆதரவு படையினர் சிரியா வந்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு பல்வேறு அரபு நாடுகளில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. அரபு வசந்தம் என்று அழைக்கப்படும் அந்த கிளர்ச்சியின் ஒரு பகுதியாக சிரியாவிலும் அல் அசாத் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. வரலாற்றில் இன்று 1984 இந்திய நகரான போபாலில் யூனியன் கார்பைட் நிறுவனத்தில் இடம்பெற்ற நச்சுவாயு கசிவில் 3800 பொதுமக்கள் உயிரிழந்தனர். 1992 உலகின் முதலாவது குறுஞ்செய்தி கணனியில் இருந்து வோடாபோன் தொலைபேசி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது. 1997 நிலக்கண்ணி வெடிகளை தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா தவிர்ந்த 121 நாடுகள் ஓட்டாவாவில் கையெழுத்திட்டன. 2007 இலங்கை துடுப்பாட்ட அணியின் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் தேர்வு துடுப்பாட்டத்தில் 709 இலக்குகளை வீழ்த்தி புதிய உலக சாதனை படைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.